ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை கோல்டு ஹஸ்பண்டோட நெக்ஸ்ட் பாட்டை தான் எடுத்துருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்களை அப்போல்லாம் நான் பேசுகிற விதத்து பெயின் தர மாதிரி தெரிஞ்சா ஐ ஆம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி டான் ஸ்டோரியாக மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்டுக்களை அப்பெல்லாம் பேபி அடிச்சிருவேன், சுகா அடிச்சிருவேன், ஒர்க்குக்கு மண்டல ஒழுங்கா போடா அப்படிங்கிற மாதிரி தீட்டிட்டு அந்த ரூம் டோரை க்ளோஸ் பண்ணால் எவ்வளோக்குள்ள எப்படி பேசினாலும் சிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு நம்ம சுகா அப்படியே திரும்பி ஸ்டெப்பு ஏறி கீழே இறங்கி வராது. இந்த மாரி கீழே இறங்கி வந்தோம். நம்ம ஜங்குக்கு நாங்கள் நடந்த மூமெண்ட்டெல்லாம் பார்த்து அவருக்கு ஒரே சிரிப்பு, பயங்கரமாக சிரித்தபடி நின்னா என்ன சிரிப்பு அப்படிங்கிற மாரி ஜங்குக்கோட சீக்ஸை பிடிச்சி நம்மகிட்டே ஒரு மாதிரி கிள்றாரு. இந்த மாதிரி கிள்னா ஏன்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கிட்டே நோட் பண்ணோம். அவங்க 2 பேரும் ஃபைட் பண்ணுறத பார்க்க சொல்ல அவனுக்கு சிரிப்பாக இருக்குடா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி கேட்டோம். இப்போ என்ன அவங்க 2 பேரும் ஃபைட் பண்ணாங்கன்னு திரும்பவும் என்கிட்ட ஃபைட் பண்ண போறியா அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கேட்டான். ஆமாம், ஃபைட் பண்ண போகிறேன், இப்போ என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஆனால் நான் ஃபைட் பண்ண மாட்டேனே அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு வந்து ஹக் பண்ணுவார். அந்த மாதிரி ஹக் பண்ணாத தள்ளிப்படானுங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு நம்மகிட்டே அடிக்கிறாரு. இந்த மாதிரி அடித்தான். சரிடா, ப்ராப்ளம் பண்ணிகிட்டே இருக்காமல் கம்பெனிக்கு கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி ஆரம்ப கட்டுவார். அந்த மாதிரி கட்டினோம். இப்போ கம்பெனிக்கு தான் எல்லாருமே கிளம்புறாங்க. இந்த மாதிரி கம்பெனிக்கு கிளம்புனோம். நேற்று மீட்டிங் பிரேக் ஆன அந்த மீட்டிங்கை இப்போ நம்ம ஓரம் கண்டினியூ பண்ணிகிட்ருக்காரு. எல்லா பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கூட சேர்ந்து ஒரு சாரி சொல்லிவிட்டு மீட்டிங்கை கரெக்டாக அட்டன் பண்ணுவார். இந்த மாதிரி மீட்டிங்கை கரெக்டாக அட்டன் பண்ணிகிட்டு இருந்தான். இப்போது நம்ம மீட்டிங் ரூம்குள்ளே நம்ம ஜங்குக்கு சுகாவுமே என்ட்ராகிறாங்க. ஹயாங், நம்ம ஒர்க் பண்ணுற ப்ளேஸில் ஏதோ ப்ராப்ளமா, எம்ப்ளாயிஸ் கால்க்கு மேலே கால் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எங்கள் மீட்டிங்கில் இருக்கிறது நம்ம ஆரம், கம்பெனியை கரெக்டாக பார்த்துக்க வேண்டியது நம்ம பாய்ஸஸ். அந்த மூமெண்ட்டில் இப்போ ஒர்க் பண்ணுற ப்ளேஸ்லேருந்தே ப்ராப்ளம்ங்கிற மாதிரி கால் வந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கை நோட் பண்ணிவிட்டு, இங்கே பாரு ஜங்குக், மீட்டிங் இங்கே நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன், எப்படிங்க இந்த மீட்டிங் எண்டாக ஈவினிங் ஆகிரும். கம்பெனியில் மற்ற எம்ப்ளாயிஸ் என்ன பண்ணுறாங்க, அப்புறம் நம்மளோட பார்ட்னர் இன்றைக்கி ஒரு கான்ட்ராக்ட் பேப்பர் கொண்டு வராங்க. அந்த பேப்பரை கரெக்டாக அந்த பர்சனோட ஹேண்ட்ஸ்லேருந்து நீ தான் சேஃபாக வாங்கிட்டு வரணும். மீட்டிங்கு எம்ப்ளாயிஸ் எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன். பேப்பர்ஸை கரெக்டாக நீ வாங்கிட்டு வா, ப்ராப்ளம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஆரம்பம் சொல்கிறத கேட்டு, சரி ஓகே ஹயாங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு அங்கேருந்து போனோம். அப்போ ஹயாங் நானும் அப்படிங்கிற மாதிரி சுகா கேட்டேன். நீ அந்த ஒர்க்கு ப்ராப்ளம் ஆகுதுல்ல, ப்ளேஸ் எம்ப்ளாயிஸ்லாம் உன்னை கூப்பிட்றாங்களே, அந்த ப்ளேஸில் போய் அந்த சைட்டில் போய் அங்கே என்ன ப்ராப்ளம்ங்கிறத நோட் பண்ணிவிட்டு அந்த ப்ராப்ளத்தை ஃபினிஷ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சுகாவாக ஏதோ ஒரு ஒர்க் சைடு மாதிரி நம்ம ஆரம் நிறைய கான்ட்ராக்ட்ஸ் எடுத்துருப்பாங்களே, அந்த கான்ட்ராக்ட் அதாவது பில்டிங் கட்டுற கான்ட்ராக்ட்ஸ், அந்த கான்ட்ராக்டர்ஸில் தான் அங்கே ஏதோ ப்ராப்ளம்ங்கிற மாதிரி நம்ம சுகாவுக்கு கால் வந்துருக்கும். அந்த ப்ளேஸில் இருக்க ப்ராப்ளத்தை பண்ணி ஒர்க்கை கரெக்டாக பண்ணவேங்கிற மாதிரி சுகா கிட்ட இந்த மாதிரி சொல்லி சுகாவையும் அங்கேருந்து அனுப்புகிறாரு. இந்த மாதிரி அனுப்பினோம். இப்போ மீட்டிங் ப்ளேஸில் தான் மீட்டிங் நடந்துகிட்ருக்கு. ஆரம்பமே மீட்டிங்கை ஃபுல்லாத்தையுமே அப்படி ரன் பண்ணபடி, நான் போட்ட இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, என் கூட யாரெல்லாம் டைப்பில் இருக்கீங்க, யாரெல்லாம் கான்ட்ராக்ட் பேப்பர்ஸில் சைன் பண்ணுறீங்க, இது நமக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்குங்கிற மாதிரி இந்த மாதிரி செமையாகவே மீட்டிங்கை ரன் பண்ணிகிட்டு இருந்தேன். மீட்டிங் ஃபுல்லாக அப்படி கண்டினியூ ஆகிட்டு சைன் போடுற டைம், நாங்கள் இத்தனை பர்சன்ஸ் உன்னோட கான்ட்ராக்டுக்கு ஓகே பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சைன்லாம் பண்ண வருவாங்களா, அந்த டயத்தில் கரெக்டாக அந்த ரூம்குள்ளே ஜெனியோட பர்சனல் பாடிகார்டு அந்த ப்ளேஸ்க்குள்ளே என்ட்ராகி ஜெனியோட பாடிகார்டு இங்கே என்ன பண்ணுறானுங்கிற மாதிரி நோட் பண்ணோம். உங்ககிட்ட எங்களோட ஹெட் ஏதோ பேசணுமா அப்படிங்கிற மாதிரி அவனோட மொபைலை கொடுத்தேன். அந்த மொபைலை அப்படியே அண்ட் காட்டில் வச்சபடி, உனக்கு என்னடி பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கோவமாக கேட்டான். என்ன என்ன பிஸ்னஸ் டீல் கிடச்சிருச்சு, ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன். நேற்று ஒய்ஃப் கூட ஹாப்பியாக இருந்த மூமெண்ட்டில் பார்ட்னர்ஸ் எல்லோரும் ஃபைட் பண்ணிவிட்டு உன்னோட டீலே வேண்டான்னு போனாங்களே, அந்த டீல் அப்படியே பிரேக் ஆயிருன்னு நினச்சான். அவ்வளோ பார்ட்னர்ஸையும் ஒன்றா ஒரே ப்ளேஸில் அரேஞ்ச் ஆகி உன்னோட கான்ட்ராக்ட் பேப்பர்ஸில் சைன் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்துட்டல, அதான் நல்லா தெரியுதுலடி. இந்த பிளேஸில் இருந்து இங்கே நடக்கிறதெல்லாம் நோட் பண்ணிகிட்ருக்கியா? ஆமாம், அதே பிளேஸில் உன் கமெண்டில் என்னென்ன நடந்துகிட்ருக்குங்கிறத என்கிட்ட சீக்கிரட்டாக சொல்லதுக்கு எக்கச்சக்க பர்சன்ஸ் இருக்காங்க. அவ்வளோ வெறியும் நீ ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது அது மட்டும் இல்லை, இப்போ நான் சொல்கிறேன், அந்த கான்ட்ராக்ட் பேப்பர்ஸை இப்போவே கேன்சல் பண்ணு. இந்த ப்ராஜெக்டை நீ ரன் பண்ணக்கூடாது. இந்த ப்ராஜெக்ட் உனக்கு லாஸாக இருக்கணும். நீ ப்ராஜெக்டை லாஸ் பண்ணால் உன் பிரதர்ஸ்லாம் சேஃப் ஆவாங்க, உன் ஃபேமிலி மெம்பர்ஸ் சேஃப் ஆவாங்க. நீ உன் ஃபேமிலி மெம்பர்ஸை ஒவ்வொரு பிளேஸ்க்கு அனுப்பியிருக்க,
உனக்கு தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஆரம்பம் ரொம்ப ஷாக் ஆனா. என்னடி வளரிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஆரம்பம் ரொம்ப காண்டானா. ஜங்குக் ஒரு கான்ட்ராக்ட் பேப்பர்ஸ் எடுக்கிறதுக்காக போயிருந்தாரே, நீ கூட அனுப்பினியே உன் பிரதர் ஜங்குக்கு. அந்த கான்ட்ராக்ட் பேப்பர்ஸை கொடுக்க ரெடி பண்ண பர்சன்டே நான் அனுப்பின பர்சன் தான். அது மட்டும் இல்லை, சுகாவை அங்கே ஒர்க் பண்ணுற பிளேஸில் செக் பண்ண அனுப்பியிருக்கே, அந்த பிளேஸில் ப்ராப்ளத்தை பண்ண வச்சதும் நான் தான். உன்னால் உன் ஃபேமிலி மெம்பர்ஸை சேவ் பண்ண முடிஞ்சா சேவ் பண்ணடா. கான்ட்ராக்ட் பேப்பர்ஸ் வேண்டான்னு நீ அந்த ப்ராஜெக்டையே பிரேக் பண்ணிட்டீன்னா உன் பிரதர்ஸ் 2 பேருக்கும் எதுவுமே ஆகாது, உன் ஃபேமிலியில் இருக்கிற ஒருத்தருக்கும் ஒன்றும் ஆகாது. இல்லை கண்டிப்பாக உன் ஃபேமிலியில் 1% எங்கே பெயினான மொமெண்ட் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு அந்த கால் கட்டான ஆரம்புக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி அந்த மொபைல் அப்படியே அந்த பர்சன் ஜெனியோட பாடியோட ஆன்சரில் கொடுக்கவும் நம்ம ஆரம்பம் கான்ட்ராக்ட் பேப்பர்ஸில் சைன் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு எப்படியும் கான்ட்ராக்ட் பேப்பர்ஸை பிரேக் பண்ணாதீங்கிற மாதிரி சொல்ல முடியாதுன்னுக்கிட்டுக்காக நம்ம ஆரம்பம் என்ன செய்வார், ஜங்குக்கு கால் பண்ணுறது. இந்த மாதிரி கால் பண்ணோம். ஜங்குக்கு இப்போ ஜங்குக்கு இருக்கிற பிளேஸை காட்டுது, இந்த மாதிரி பிளேஸை காட்டணும். ஜங்குக்கு காலைக்கு மேலே காலை போட்டபடி அப்பா பேப்பர்ஸ்லாம் நம்மளை விட்டு போயிருமோன்னு நினச்சேன். பேப்பர்ஸும் போகலை, மணியும் போகலை, எல்லாம் இந்த ஜங்குக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வில்லத்தனத்திலேயே காலுக்கு மேலே காலப்பட்டபடி பேப்பர்ஸையும் இங்கேருந்து எட்டு போகிறதுக்கு மணி வச்சுருந்துருப்பார்ல, அந்த மணி வச்சுருக்கணும் ஷூட் கேஸையுமே ஹேண்ட்ஸில் வச்சபடி ரொம்ப கூலாகவே உட்காந்துருக்காரு. கூலாக உட்காந்துருக்காருன்னு பார்த்தா அவரோட ஃபிங்கர்ஸ் இருக்குல்ல, ஹேண்ட்ஸில் இருக்க ஃபிங்கர்ஸ் அதிலெல்லாம் ப்ளட்டு சொட்ட கீழே விழுந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி விழுந்துட்டு இருந்தால் ஆரம்பிட்ட இருந்து கால் வர மாட்டேன் நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு ஹயாங் ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிட்டேனாங்கிற மாரி என்கிட்ட கால் பண்ணுறான் போலுக்கு. எப்போதுமே ஹயாங்க்கு என் மேலே டவுட்டு தான்டா அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு அந்த காலை அட்டன் பண்ணிவிட்டு என்னாச்சு ஹயாங் அப்படிங்கிற மாதிரி கேட்டால் ஜங்குக்கு நீ நீ ஒர்க் பண்ணுற பிளேஸில் அது உன்னை அட்டாக். ஆமாம் ஹயாங், இவன் ரொம்ப பேட் பாயாக இருக்கிறான். டீல் பேசி மணியை கொடுத்துட்டு பேப்பர்ஸை வாங்கிட்டு வந்தானே சொன்னேன். இவன் என்கிட்டே பேப்பர்ஸை வாங்கிட்டு என்னையே கீல் பண்ணுற அளவுக்கு திங்க் பண்ணிட்டான். ஜங்குக், உனக்கு எங்கேயாவது அடிபட்டுச்சா என்ன? உன்னை அவன் எதாவது பண்ணிட்டானே? என்ன ஹயாங் என்ன மாதிரிலாம் பேசுகிறீங்க? ஜங்குக்கு பற்றி உங்களுக்கு தெரியாதா? நான் தான் அவனை ஃபினிஷ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏடு ஃபினிஷ் பண்ணிட்டியா அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணோம். இப்போ ஜங்குக்கு இருக்கிற ரூம் அப்படி ஃபுல்லாக சுற்றி காட்டுனா ஜங்குக்கை சுற்றி ஒரு 20 மெம்பர்ஸ் ஃபுல்லாக டெத் ஆகிற பொசிஷன்லையும் ஸ்கின்னு பிஞ்சு பிளட்டு வந்த பொசிஷன்லையும் டெத் ஆகி கீழே கிடக்குறாங்க. போடா குறைக்கி டீல் பேச வந்த அந்த பர்சன்டையுமே நம்ம ஜங்கு கீல் பண்ணியிருக்காரு. கீல் பண்ணிவிட்டு என்னையாடா போட்டதில் பார்த்தீங்களா அவங்களையும் நான் பனிஷ் பண்ணிட்டேனுங்கிற மாதிரி ரொம்ப கூலாக உட்காந்துருந்துருப்பாரு. இத்தனை பர்சன்ஸ் டெட்டாக இருக்க மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு என்னையே அட்டாக் பண்ணணும்னு நினச்சா நான் விட்டுருவேனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அத்தனை வெறியை ஃபினிஷ் பண்ணிட்டேன் ஹயாங் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஜங்குக்கு நீ உண்மையிலே சேஃபாக தானடா இருக்கிற? நான் சேஃபாக இருக்கிறேன். என் ஜங்குக்கு யாராலையும் டச் பண்ண முடியாது. பேப்பர்ஸும் மணியும் என்கிட்ட தான் இருக்குது. நான் கம்பெனிக்கு தான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு அந்த திங்ஸஸ்லாம் எடுத்துகிட்டு என்ன அழிக்கிறதுக்கு இத்தனை பர்சன்ஸ்லாம் பட்டாதுடா, ஒருத்தே இல்லாத பர்சன்ஸை வச்சு ஃபைட் பண்ண வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி நக்கெல்லாம் இந்த மாதிரி பேசினபடி நம்ம ஜங்குக்குங்க இருந்து நம்ம ஆரம் இருக்கிற பிளேஸ் ஆரமோட கம்பெனிக்கு வர்றதுக்கு தான் அவர் வருன்ற மாதிரி வந்துட்டான். நம்ம ஜங்குக்கு கம்பெனிக்கு கிளம்புனா இப்போ நம்ம ஆரம்னா ஜங்குக்கு சேஃபாக இருக்கானா அப்போ சுகா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகாவுக்கு கால் மேலே கால் பண்ணுறாரு. பட் சுகாவோட மொபைல் நாட் ரீச்சபிளில் இருக்குது. எவ்வளோ கால் பண்ணாலும் போக மாட்டேங்குது. இந்த மூமெண்ட்டை பட்டுட்டு ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகி ஆரம் கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஆரமோட பர்சனல் பாடிகளை நோட் பண்ணிவிட்டு எல்லா பர்சன்ஸ்டையும் சைனை வாங்கிரு, பேப்பர்ஸை பத்திரமா வச்சுக்கோ, எனக்கு இம்பார்ட்டண்டான ஒரு ஒர்க் வந்துருச்சுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஆரம் வேகமாக கீழே ரன் பண்ணப்படியே அப்படியே அவரோட கார் எடுத்துகிட்டு சுகா எந்த பிளேஸ்க்கு ஒர்க்குக்கு போயிருக்காரு அந்த பிளேஸ்க்கு வேகமாக ஒரு வருந்த மாதிரி வேண்டாம். இப்போ நம்ம ஜங்குக்கு தான் கட்டுது என்ன ஹயாங்கோட கார் வேறு எங்கேயோ போகுதுங்கிற மாதிரி கம்பெனிக்கு வந்துட்டு இருந்த நம்ம ஜங்குக் ஆரம் ரொம்ப வேகமாக வேறு எங்கேயோ போகிற மொமெண்ட்டை பார்த்துட்டு ஆரமோட காரை ஃபாலோ பண்ணபடி ஜங்குக்குமே ஆரமோட காரை ஃபாலோ பண்ணபடி சுகா இருக்கிற பிளேஸ்க்கு போயிட்டுருப்பாரு. இந்த மாதிரி போயிட்டு இருந்தா
இப்போ சுகா இருக்க பிளேஸு தான் காட்டுது. சுகா அந்த பிளேஸில் எம்ப்ளாயீஸ் பயங்கரமாகவே ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பிளேஸ்க்குள்ள சுகா என்ட்ராகி, "என்னடா சும்மா கச்சி பூச்சின்னு கத்திக்கிட்டு இருக்கீங்க? ஐயோ! இந்த சவுண்டெல்லாம் கேட்க சொல்ல இந்த ஜங்குக் பாக்ஸிங் பண்ண சொல்ல ஒரு சவுண்டு கொடுத்து பஞ்ச் பண்ணுவான் பாரு, அந்த மாதிரி இருக்குது." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இந்த பிளேஸுக்கு ஜங்குக் தான் வந்திருக்கணும். தப்பாக என்ன அனுப்பிட்டாரு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, சுகா கரெக்டாக அந்த பிளேஸில் ஒர்க் பண்ணதுக்கு ஒரு மேனேஜர் வச்சுருப்பாங்க. அந்த மேனேஜர்கிட்ட வந்துட்டு இங்கே என்னடா நடக்குது அப்படிங்கிற மாரி கேட்கவும், எம்ப்ளாயீஸ் ஃபைட் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ண மாட்டேங்கிற மாரி ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்காங்க பாஸ் அப்படிங்கிற மாரி சொன்னால், யாருடா ஃபைட் பண்ணா அப்படிங்கிற மாரி கேட்டேன். அதில் ஒரு 2 பர்சன்ஸ் தான் பாயிண்ட் பண்ணி காட்டுறாரு. இவனை ஏதோ அடிச்சிட்டானா, அடித்ததுக்கு இவன் சாரி கேட்குறான். நான் ஏன்டா சாரி சொல்லணும், தெரியாமல் தானடா பட்டுச்சுங்கிற மாதிரி தேவையில்லாத ஒரு மூமெண்ட்டை வச்சு ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கானுவ அப்படிங்கிற மாதிரி. அது ஜெனியோட பிளான் தானே, தேவையில்லாமல் தான் ஃபைட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஃபைட் பண்ண, ஓ, அடித்ததுக்கு தான் இந்த ஃபைட்டா, சரி விடு, இந்த ஃபைட்டை எப்படி என் பண்ணுறேன்னு பாரு அப்படிங்கிற மாதிரி சுகா அப்படியே நேராக ஷர்ட்டு அந்த ஃபுல் கை ஷர்ட்டெல்லாம் மடிச்சு விட்டபடி, ஷர்ட் கலர்லாம் மடக்கி விட்டபடி கொஞ்சம் கெட்டாவே கரெக்டாக அந்த பிளேஸ்க்குள்ளே ஃபைட் பண்ணிகிட்ருக்கு. எம்ப்ளாயிஸ் எல்லாத்தையும் பிரித்தபடி அந்த 2 பர்சன்ஸ் கிட்ட வந்துட்டு, என்னடா உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாரி சுகா கேட்டான். இவன் தான் பிரச்சனைங்கிற மாதிரி அவன் சொல்ல, அவன் தான் பிரச்சனைங்கிற மாதிரி இவன் சொல்ல, இவன் என்னை அடிச்சிட்டானுங்கிற மாதிரி அவன் சொல்ல, தெரியாமல் தான் பட்டுருச்சுங்கிற மாதிரி இவன் சொல்ல, மாற்றி இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தான். சுகா ரொம்ப காண்டாகி 2 பேரோட சீக்ஸ்லேயும் வேகமாக ஒரு டைட்டான ஸ்லாப்பிடான். வச்ச ஸ்லாப்பில் 2 பேரோட டீட்டுமே கலண்டு கீழே விழுந்துருச்சு. டீட்டு கீழே விழுந்த மூமெண்ட்டை போட்டுட்டு சுற்றி இருக்கிற எம்ப்ளாயிஸ் எல்லோரும் ஷாக் ஆனா, என்னடா மொக்கத்தனமாக ஃபைட் பண்ணிகிட்ருக்கீங்க, ஃபைட்டுனா எப்படி இருக்கணும், நான் 2 பேரையும் ஸ்லாப் பண்ணிட்டேன், எங்கே ஃபைட்டுக்கு வாங்கடா பார்ப்போம், ஃபைட்டுக்கு வாங்கடா. ஒர்க்கு பண்ணுற டைட்டில் ஒர்க்காக பண்ணுறத விட்டுட்டு சில்லித்தனமாக ஃபைட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஃபைட்டுனா எப்படி இருக்கணும், பச்சை ஸ்லாப் எப்படி எப்படி இருக்கு பட்டியா, அப்படி வைக்கணும். சும்மா அவன் அடிச்சுட்டேன், நான் இப்படி பண்ண மாட்டேன், அவன் சாரி கேட்க மாட்டேங்க, நான் இப்படி பண்ண மாட்டேங்கன்னு ப்ராப்ளமாடா பண்ணிகிட்ருக்கீங்க, ப்ராப்ளமாக பண்ணுறீங்க. பாஸ் யாருன்னு தெரிஞ்சிருந்தும் ப்ராப்ளம் பண்ணுவீங்களாடாங்கிற மாரி இன்னும் ஒரு ஸ்லாப் வைப்பாரா இந்த மாதிரி வச்சா அந்த பர்சன்ஸ் எம்ப்ளாயிஸை சுற்றி நின்று வேடிக்கை பட்டுட்டு இருக்காங்களோ அவ்வளோ பேருமே ஒர்க் பண்ணுற பிளேஸ்க்கு ஓடிடுவாங்க. அவங்க ஒர்க்கை பண்ணால் அதான் நான் பார்த்தேன். இந்த மாதிரி பனிஷ் பண்ணாதான் பயமே இல்லாத பர்சன்ட்டுக்கும் பயத்தை அள்ளி கொடுத்தா தான் கரெக்டாக ஒர்க் பண்ணுவானுவ. இப்படி தான் பனிஷ் பண்ணணும். உங்கள் 2 பேருக்கு தனியாக சொல்லணுமாடா, ஒர்க்கை பண்ணுறீங்களா இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா கொஞ்சம் ஹாஷாக பேசினோம். அந்த 2 பர்சன்ஸும் அங்கேருந்து போகிறாங்க. இந்த மாதிரி பண்ணோம். கரெக்டாக அந்த பிளேஸ்க்குள்ளே ஆரமும் ஜொங்குக்கும் என்ட்ராகிறாங்க. என்னாச்சும் ஐயாங்க, ஏன் இவ்வளோ வேகமாக ஓடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆரமாக ஃபாலோ பண்ணபடியே நம்ம ஜொங்குக்கு ரன் பண்ணபடி வந்தோம். இந்த மாதிரி ஃபைட்டையே ஃபினிஷ் பண்ணிவிட்டு, ஐயோ, கட்டி ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. வேகமாக வேற ஸ்லாப் வச்சுட்டு ஹேண்ட்ஸ் வேற லைட்டாக வலிக்குது. இந்த பேபிக்கிட்ட கால் பண்ணால் பிக் பண்ணுதான்னு பாரேன், இந்த ஜிமினா ஹவுஸுக்கு வரட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினாவுக்கு கால் பண்ணபடி மொபைலை பற்றி திட்டிக்கிட்டே இருந்தான். கரெக்டாக சுகா பக்கத்தில் வந்துட்டு சுகாவோட ஃபேஸெல்லாம் கப் பண்ணபடி சுகாவோட பாடியில் எங்கேயாவது அடிபட்டிருக்குமானுங்கிற மாதிரி சுற்றி முற்றி நம்ம செக் பண்ணி பார்க்குறாரு. என்ன ஆச்சு, என்ன இந்த ஒர்க்குக்கு வர சொல்லிட்டு இவர் என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணால், என்னாச்சு ஹயாங் அப்படிங்கிற மாதிரி சுகா கேட்கவும், சுகா உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல, உனக்கு எதுவும் ஆகலைல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், எனக்கு என்ன ஆகும், என்னால் தான் 2% பனிஷ்மெண்ட்டை வாங்கிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நெக்லஸ் அடித்தேன். விளையாடாத, உனக்கு எங்கேயும் அடிலாம் படலைல்ல, எனக்கு எங்கேயும் அடிப்படலை ஹயாங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா இப்போ ஜெனிக்கிட்ட இருந்து கால் வருது. அந்த காலை அப்படியே பிக் பண்ணா, என்னடா என்ன, நான் சொன்னதோட உன் ப்ரதர்ஸ் 2 பேரையும் சேஃபாக பார்த்துக்கிட்ட பிள்ளைக்கு ஜங்குக்கு இந்த மாதிரி பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கலடா. நான் ரெடி பண்ண பர்சன்ஸ் அவ்வளோ விரும்பி கீல் பண்ணிட்டானே. ஜங்குக்கு இந்த மாதிரினா சுகா இந்த மாதிரி பண்ணிட்டான். ஆனால் 2 பிரதர்ஸையும் சேவ் பண்ண தெரிஞ்ச உனக்கு உன் ஃபேமிலியில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பர்சன்ட்டை சேவ் பண்ண தெரியல. ஆராம், நான் போட்ட பிளான் உன் பிரதர்ஸ்க்கு கிடையாது, அது இன்னொரு பர்சன்ட்டுக்கு. ப்ரொடக்ட்ஸை சேவ் பண்ணி நீ யாரை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணுன்னு திங்க் பண்ணுவியோ அவங்கள நீ மிஸ் பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணால் ஆரம்புக்கு ஒன்றுமே புரியல. இவ என்னட்டா வளரிட்டுருக்கா, எனக்கு ஒன்றுமே புரியலைங்கிற மாதிரி செம டென்ஷன் இருந்தான். ஹாஸ்பிட்டல்லேருந்து
ஜின்னுக்கிட்ட இருந்து நம்ம ஆரம்புக்கு கால் வருது. ஜின்னுட்டு இருந்து கால் வர மொமெண்ட்டை பார்த்துட்டு ஒருவேளை ஜின்னரை ஏதோ பனிஷ் பண்ணிட்டாலோங்கிற மாதிரி அந்த காலை பிக் பண்ணால் ஜின்னு தேம்பி தேம்பி கதறி கதறி அழுதுகிட்டு இருக்காரு. என்னாச்சு ஜின், எதுக்கு இந்த மாதிரி க்ரை பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஆரம் கேட்டால் இங்கே இப்படி ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஹாஸ்பிட்டலில் நடந்த மொமெண்ட்டை நம்ம ஜின்னு சொல்கிறாரு. ஹாஸ்பிட்டலில் நம்ம டே ஒர்க்லாம் பண்ணிவிட்டு ஜிமினா கூட பேசிக்கிட்டே தான் காரிடோரத்தில் வந்துட்டுருப்பாரு. இந்த மாதிரி வந்துட்டு இருந்தான். ஆப்போசிட் காரிடோரத்தில் தான் நம்ம ஜின்னுமே வந்துட்டுருப்பாரு. டேக்காக மில்க் ஷேக்கையும் மெடிசன்ஸையும் ஃப்ரூட்ஸையும் எடுத்து வந்துட்டுருப்பாரு. டைம் மூவ் ஆனாச்சு, கரெக்டான டயத்தில் எல்லாத்தையுமே சாப்பிடணுங்கிற மாதிரி நம்ம டே கிட்ட ஆப்போசிட்டில் பேசினபடியே வந்துட்டு இருந்தான். அந்த பிளேஸில் ஜெனி ரெடி பண்ண பர்சன்ஸ் நம்ம ஜின்னோட ஹெட்டில் தான் அடிக்க வருவாங்க. பேக் சைட்லேருந்து ஜின்னோட பேக் சைட்லேருந்து வரவங்க ஜின்னோட ஹெட்டில் அடிக்க வேண்டாம். இந்த மூமெண்ட்டை நம்ம ஜிமினா நோட் பண்ணல, பட் டே நோட் பண்ணியிருப்பாரு. டே நோட் பண்ணிவிட்டு அச்சோ என்னோட ஹயாங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜின்னு பக்கத்தில் இவர் வேகமாக வந்து ஜின்னை பிடிச்சி மூவ் ஆன் பண்ணால் அந்த அடிக்கிற அந்த திங்ஸ் டேயோட டொமாக்ஸ்லேயே வந்து போட்டிருக்கும். ஜின்னு மூவ் ஆன் ஆகி ஜின்னுக்கு விழ வேண்டிய அந்த அடி டே மேலே விழுந்திருக்கும். விழுந்த அடுத்த செகண்டு நம்ம டே ஃப்ளோரில் விழுந்தபடி அவரோட டொமாக்ஸை க்ரிப்பாக பிடிச்சபடி கட்டி கதறி அழுதுருப்பாரு. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு எனக்கு அவ்வளோ ஷாக் ஆகி டே யார்டா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பர்சன்ட்டை நம்ம ஜின்னும் அங்கே இருக்கிற பர்சன்ஸ் அவ்வளோ விரும்பி பிடிச்சிருப்பாங்க. ஆனால் பட் டெலிவரி பெயின் அந்த மாதிரி நம்ம டே அடிச்சிருப்பாங்களா அந்த மூமெண்ட்டில் ஹெவி பெயின் ஆகி நம்ம டே பயங்கரமாக கத்தி கதறி அழுதுருப்பாரு. இப்போ எனக்கு என்ன பண்ணனே தெரியல. டே என்ன சேவ் பண்ணுவான்னு சொல்லிக்கிட்டு என்ன மூவ் ஆன் பண்ணான். ஆனால் என்னோட ஹெட்டில் அடிக்க வேண்டிய அந்த திங்ஸ் டேயோட டொமாக்ஸ்லேயே பட்டுருச்சு. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஆறாம் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கதறி அழுறதை பார்த்துட்டு ஜெனி, உன்னை நான் கண்டிப்பாக சும்மாவே விட மாட்டேன்டி. உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தால் இந்த மாதிரி டேயை பனிஷ் பண்ணுவேனுங்கிற மாதிரி செம்ம கோவமாக நம்ம ஆறாம் திங்க் பண்ணபடி சுகாக்கிட்டையும் ஜங்குக்கிட்ட எதுவுமே சொல்லாமல் நேராக அவர் கார் இருக்கிற பிளேஸ்க்கு வராரு. சுகாவுமே என்ன கால் வந்துச்சு, எதுக்கு இந்த மாதிரி டிப்ரெஷன் ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணிவிட்டு சுகாவும் ஜங்குக்கும் நம்ம ஆரமோட காரை ஃபாலோ பண்ணபடியே ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் ஹாஸ்பிட்டலில் உள்ள நம்ம டேக்கு பயங்கரமாக ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்ருக்கு. டெலிவரி பெயின், ஹிப்பு பெயின், 2 பெயின்லையும் பயங்கரமாக நம்ம டே கதறி கதறி அழுதுகிட்டு இருப்பார். எங்கள் டைம் ஸ்கிப் ஆகி இப்போ அப்படியே ஒரு 1 ஹவர் ஆகுது. ஆரம், ஜங்குக், சுகா 3 மெம்பர்ஸும் கரெக்டாக டேக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்த அந்த ரூம் கிட்ட வந்தேன். ஜின்னோட ஹேண்ட்ஸில் ஒரு குட்டி பேபி இருக்குது. அந்த பேபி ஹேண்ட்ஸில் வாங்கினபடி பேபிக்கு கிஸ் பண்ணபடி பேபி பாட்டே பேசிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பேபி ஹேண்ட்ஸில் வச்சுருக்க மூமெண்ட்டை 3 பாய்ஸஸை நோட் பண்ணிவிட்டு என்னாச்சு ஜின் அப்படிங்கிற மாதிரி கேட்டால் ஆரம், பேபி பாட்டியா, பேபி இவ்வளோ க்யூட்டாக இருக்குது தெரியுமா, இந்த கேர் பேபி செம க்யூட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஆரம்ப பாட்டு நிட்டுனா இந்த பேபி இது ஜங்குக்கோட பேபி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஏன்னா எனக்கு பேபி போட்டாயிருச்சா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு ரொம்ப ஷாக் ஆகி அப்படியே ஜின்னோட ஹேண்ட்ஸில் இருக்க பேபியை வந்து நோட் பண்ணான். டே நானா, டேக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி ஆரம் கேட்டால் அது ஹாஸ்பிட்டலில் இருந்தோம்ல, டக்குன்னு ட்ரீட்மெண்ட் பார்த்ததுனால அந்த டெலிவரி பெயினில் தான் டே பயங்கரமாக கட்டுன்னு கட்டுனா. நான் அதுலேயே ரொம்ப பயந்துட்டேன். பேபி போட்டானதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பெயினில் இருந்தான். அப்புறம் அவனுக்கு கொஞ்சம் மெடிசன்ஸ்லாம் கொடுத்து அவனை ஃபுல்லாக ஸ்லீப் பண்ண வச்சுருக்கோம். அவன் நல்லா ஸ்லீப் பண்ணிகிட்ருக்கான். அவனுக்கு ஒன்றும் ஆகலை. மாமும் பேபியும் ரொம்ப சேஃபாக தான் இருக்கிறாங்க ஆரம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். அப்புறம் தான் நம்ம ஆரம் ரொம்ப ரிலாக்ஸ் ஆகுறாரு. இந்த மாதிரி ரிலாக்ஸ் ஆகி ஜங்குக்கோட ஹேண்ட்ஸில் ஜங்குக்கோட பேபியை வச்சு கொஞ்சிட்டு இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அந்த பேபிக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக வந்துட்டு பேபி உண்மையிலேயே டே மாதிரி செம க்யூட்டாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னால் ஆமாம் ஹயாங், அப்படியே பார்க்க என் டே பேபி மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் அந்த பேபியோட ஃபேஸ் உங்களுக்கு கிஸ் பண்ணிகிட்டு இருந்தான். அந்த பிளேஸில் கரெக்டாக ஆரமோட பேரண்ட்ஸும் நம்ம ஜின்னோட பேரண்ட்ஸும் என்ட்ராகிறாங்க. என்ட்ராகி பேபி போட்டான அந்த மூமெண்ட் ஒரு ஹேட்டான மூமெண்ட்டாக ஃபஸ்ட்டில் இருந்தாலும் பேபியும் மாமும் சேஃப் ஆன அந்த மூமெண்ட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாகி பேபியை நோட் பண்ணி பேபிக்கிட்ட ப்ளே பண்ணிகிட்ருக்குறாங்க. நம்ம ஆறாம் அந்த பிளேஸ்லேருந்து அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு அப்படியே வெளியே வராரு. வெளியே வந்துட்டு ஜேகப் தான் கால் பண்ணுறேன், இந்த மாதிரி கால் பண்ணேன், என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஜேகப் கேட்கவும் இந்த மாதிரி இந்த ஜெனி ஹோல் ஒர்க்கே பண்ணிட்டா, அந்த ஜெனி எங்கே இருக்கானுங்கிறது இப்போ எனக்கு தெரியணும், எந்த லொக்கேஷனில் இருப்பாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜெனி கால் பண்ணி பேசியிருப்பார்ல, நம்ம மொபைல் லொக்கேஷனை வச்சபடி ஜெனி இந்த லொக்கேஷனில் தான் இருக்கானுங்கிற மாதிரி நம்ம ஜேகப் சொன்னோம். இப்போ கரெக்டாக அதே லொக்கேஷனில் ஒரு கம்பெனி தான், அதே ஜெனியோட கம்பெனி தான். அந்த கம்பெனியில் தான் உட்காந்துருந்து ஒர்க் பண்ணிகிட்ருப்பா. அதே கம்பெனிக்குள்ளே நம்ம ஆரம் என்ட்ராகிற மூமெண்ட்டை சிசிடி
கேமரா மூலியமாகவே ஜெனி நோட் பண்ணுறா. கேமராஸில் இந்த மாதிரி செக் பண்ணிகிட்டு இருப்பாள். அந்த மாதிரி செக் பண்ணப்படியும் ஓ நான் இருக்கிற பிளேஸ் இப்போ கண்டு வர பிடிக்க ஆரம்பிச்சிட்டியா, என்னை தேடி வாரியா வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நக்கலாக இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணபடி ஜெனி இருந்தான். கரெக்டாக அந்த கேபின் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு நேராக ஜெனிக்கிட்ட வேகமாக வந்து ஜெனியோட நெக்கை க்ரிப்பாக பிடிச்சிருக்குன்னா அதே பிளேஸ்க்குள்ள ஜெய்கப் பண்ணுறாக்குறாரு. டே ஆறாமட்டும் தேவையில்லாமல் ப்ராப்ளம் பண்ணாட்ட அப்படிங்கிற மாதிரி ஆரம்பம் வந்து பிடிச்சான். இங்கே ரெண்டு டல்லு ஜெய்கப், உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தா இந்த மாதிரி பண்ணுவடி, நீ பண்ண ஒர்க்கில் டேக்கும் பிபிக்கும் மட்டும் ஏதாவது ஆயிருந்தா ஆனால் எனக்கு என்னடா, அவங்க 2 பேருமே டெட் ஆனாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இன்னும் க்ரிப்பாக பிடிச்சி நெக்க இருக்கிறாரு. இந்த மாதிரி இருக்கணும். ஜெனியால் பிரேக் கூட பண்ண முடியல. அந்த மூமெண்ட்டில் பயங்கரமாக துரத்துறா. இந்த மாதிரி துரத்துனோம். அப்போ நீ டெட் ஆக போகிற அந்த மூமெண்ட்லேயும் எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லைடி. எவ்வளோ திமிரு இருந்தால் என் பிரதர்ஸ்கிட்ட இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணிட்டு போட்டதுன்ட்டு என் பேபிக்கிட்ட என் ப்ராப்ளம் பண்ணி டேயை இந்த மாதிரி பனிஷ் பண்ணி டேக்கும் பேபிக்கும் மட்டும் இந்த பிளேஸில் ஏதாவது ஒன்று ஆயிருந்துச்சு என் ஜங்குக்கூட லைஃப் என்ன மாதிரியா இருக்கும். அவன் மொத்தமாக உடஞ்சே போயிருப்பான்டி. என் ஜங்குக்கு மொட்டை வேல்டுமே டேயும் அவனோட பேபி மட்டும்தான். அப்படி இருந்தோம் உன் திங்கிங் எந்த மாதிரி என் ஃபேமிலி மேலே போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்ப ஹாஷாக இந்த மாதிரி பேசிட்டு அதே பிளேஸில் அவள் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்திருப்பா. அந்த ஃப்ரூட்ஸ் கட் பண்ண நைஃப் வச்சுருந்துருப்பாள். அந்த நைஃப் அந்த பிளேஸில் இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு டக்குன்னு அந்த நைஃபை ஆன்சர் எடுத்துகிட்டு இப்போவே இந்த பிளேஸில் உன்னை கீல் பண்ணுறேங்கிற மாதிரி அப்படியே செஸ்ஸில் சொருகிற மாதிரி வந்தா ஜெனி நக்கலாக சிரிச்சபடி ஆரம்பம் நோட் பண்ணிட்டு இருப்பாள். அந்த மாதிரி நோட் பண்ணேன். ஆரம்பம் இந்த மாதிரி சொருக வர மூமெண்ட்டில் கூட சிரிக்கிறாளுங்கிற மாதிரி நோட் பண்ணா. என்னடா என்கிட்ட என்னடா சொன்னேன்? என்கிட்ட என்ன சொன்னேன்? என் ஃபேமிலி மெம்பர்ஸையும் என் பேபியையும் உன்னால் எதுவுமே பண்ண முடியாதுடி, முடிஞ்சா ட்ரை பண்ணிக்கொண்டானே சொன்னேன். ட்ரைலர் எப்படி இருந்துச்சு? சும்மா அப்படியே கொளுத்தி விட்ட மாதிரி இருந்துச்சா? எப்படி இருக்குது ஃபயர்? ட்ரைலரே இந்த மாதிரி இருக்குன்னா இன்னும் போக போக எப்படி இருக்கும்? ஆறாம் என்னை நீ கில் பண்ண, நம்ம 2 பேர் போட்ட சேலஞ்சில் நீ தோட்டுட்டடா. என்கிட்ட நீ என்ன சொன்ன? என்னானாலும் உன் ஃபேமிலி மெம்பர்ஸை உங்கள்கிட்ட பிரிக்க முடியாதுன்னு. நான் ஒரு 2 செகண்ட்லேயே உன் ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்கள்கிட்ட கொஞ்சம் தான் மூவ் ஆன் ஆக்குனேன். இனியும் ப்ராப்ளம் பண்ணுவேன்டா. கீல் பண்ணுறது இருந்தால் கீல் பண்ணிட்டு போ. என் உயிரெல்லாம் பற்றி திங்க் பண்ணுற இந்த டிசைட்மெண்ட்டில் இப்போ நான் இல்லை. டெட் ஆனாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. அண்ணா நான் டெட் ஆக போகிறேன் அந்த செகண்டுக்குள்ளே உன் மொத்த ஹாப்பினஸையும் உன் கண்ணு முன்னாடியே அழிச்சிட்டு தான்டா டெட் ஆகுவேன் அப்படிங்கிற மாதிரி கோபமாக பேசினோம். ஆரம்பம் அப்படியே வந்து நம்ம ஜேக்கப் பிரித்து விட்றாரு. தேவையில்லாமல் ப்ராப்ளம் பண்ணாது ஆரம்பம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். உன்னை நான் ஃப்ரீ பண்ணி விட்டு தாண்டி தப்பு. இங்கே பாருடி, இது என்னோடய லாஸ்ட் வார்னிங். இன்னொரு டைம் என் ஃபேமிலி மெம்பர்ஸ் மேலே உன்னோட டேடி டிங்குங்கும் என்னை ரிவெஞ்ச் எடுக்குன்னு சொல்லிட்டு என் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட ஏதாவது ப்ளே பண்ணேன் அன்னைக்கு தாண்டி உன்னோட லாஸ்ட்டு டேட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி செம கோவமாக ஆரம் காட்டுனா உன்னால் முடிஞ்சதை பண்ணிக்கோ ஆராம். ஆனால் இப்போவே சொல்கிறேன், உன்னையும் உன் ஃபேமிலி மெம்பர்ஸையும் அவ்வளோ ஈஸியாக நான் விடவே மாட்டேன். உனக்கு எவ்வளோ பெயின் அள்ளி கொடுக்கணுன்னா அந்த பெயின் உன் ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்டு தான் கிடைக்கும். நான் எவ்வளவோ உன்னை டார்கெட் பண்ணி பார்த்துட்டேன், எதுலேயுமே நீ வீக் ஆகலை. ஆனால் இப்போ நான் என் கண்ணு முன்னாடியே பார்த்துட்ருக்கேன், ஐ டு ஐ பார்த்துட்ருக்கேன் ஆராம். நீ டென்ஷனில் கட்டுற, டிப்ரெஷனில் கட்டுற, ஃபுல்லாக உடஞ்சி போய் என் முன்னாடி வந்து நிற்கிறடா டேக் அடிபட்டுருச்சுன்ட்டு. அப்போ ஒட்டுமொத்த வீக்னஸும் உன் ஃபேமிலி தானே. உன்னை மொத்தமாக ஹெல்ல வைக்கணும்னா அதுக்கு உன் ஃபேமிலி மெம்பர்ஸ் டெட் ஆனாலும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவ்வளோ வரைக்கும் நான் கீல் பண்ண வேண்டாம். முடிஞ்சால் என்கிட்டேருந்து உன் ஃபேமிலி மெம்பர்ஸை சேவ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஜெனி இந்த மாதிரி கட்டுனோம். ஜேகப் காண்டாக்கி ஏண்டி இந்த மாதிரி கட்டிகிட்ருக்க, தேவையில்லாமல் இந்த மாதிரி கட்டுனா அடே ஆயம் பண்ணுறா. போலீஸ் ஆஃபீஸர்னா என்ன வேணாலும் பேசுவியா? இது என்னோடய பிளேஸ், இது எங்களோட ஃபைட். தேவையில்லாமல் நீ என்றாக்கி உன் உயிரை விட்டுறாட அப்படிங்கிற மாதிரி பேசினோம். ஆரம் காண்டாக்கி இன்னும் காண்டில் ஜெனி அடிக்க போனோம். ஜேகப் வந்து தேவையில்லாமல் ப்ராப்ளம் பண்ணாட, இந்த மாதிரிலாம் நீ அவட்ட ப்ராப்ளம் பண்ணப்பே அவள் தான் ஏதாவது உன்னை இந்த பிளேஸில் சிக்க வைக்க பார்ப்பான். நீ முதல்ல வா, அவளை பார்த்துக்கலாம். அவளை வந்து பேட் பர்சன்டாக திங்க் பண்ணி நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரூஃப் வேணும்.
ஒரு பேட் பர்சன்ங்கிற மாதிரி நமக்கு ப்ரூவ் பண்ணும். ப்ரூவ் இருந்தால் மட்டும்தான் அவளை நம்ம ஏதாவது பண்ண முடியும். தேவையில்லாமல் டென்ஷன் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஆரமாண்ட கம்பெனிலேருந்து வெளியே கூட்டிகிட்டு வந்து இப்போ ஒரு காஃபி ஷாப்பில் ஆரம்பிச்சாமல் டென்ஷனில் டிப்ரெஷனில் ஆரம்போட ஐஸில் டீரியே வந்துருச்சு. அந்த பொசிஷன்லேயே உட்காந்துருக்குது ஜேகப் நோட் பண்ணிவிட்டு டென்ஷன் ஆகாதடா, ஏன்டா இந்த மாதிரி டென்ஷன் ஆகிட்டுருக்க, எதுனாலடா க்ரை பண்ணிகிட்ருக்கேங்கிற மாதிரி இந்த டியரியெல்லாம் வெயிட் பண்ணேன். என்னால் ஜென் கால் பண்ணி டேக்கு இந்த மாதிரி அடிபட்டுருச்சு, அவன் பெயினில் துடிச்சிட்ருக்கான்னு சொல்ல எவ்வளோ பெயினாக இருந்துச்சு தெரியுமா? அந்த பிளேஸில் டே மட்டும் சேவ் பண்ண வராட்ட இப்போ ஜின்னு தான் அந்த பிளேஸில் ஹெட்டில் அடிபட்டு எந்த பொசிஷனில் இருப்பான்னு தெரியல. இந்த ஜெனியை ஏதாவது பண்ணலான்னு பார்த்தா உனக்கு ப்ரூஃப் கேட்டுட்ருக்க. ப்ரூஃபுக்கு நான் எங்கடா போவேன்? அவள் தான் ப்ரூஃபே இல்லாத மாதிரி தானே ஹோல் ஒர்க்கையும் பண்ணுறான். டென்ஷன் ஆகடா ஆராம். இவ்வளோ டேஸ் அவள் எங்கே இருக்கிறா, இந்த பிளேஸில் இருக்கா, என்ன பண்ணிகிட்ருக்கானுங்கிறது தெரியல. இப்போ அவள் என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்கிறது நமக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு.